அன்பு நெஞ்சங்களே அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்ரீரங்கநாதர் கோயிலை பற்றி. திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் எழுந்தருளி ஆசிர்வதிக்கும் ஸ்ரீரங்கநாதர் 5000 வருஷ பழமையான இந்த திருக்கோயில். இது 156 ஏக்கர் பரப்பளவில் 236 அடி உயரத்தோட அழகிய கோபுரங்களோட நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்திருக்கிற இந்த ஆலயம். அவருடைய வரலாறு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது அதை பார்க்கறதுக்காக அவர் விபீஷணனுக்கு சிறிய நாராயண் சிலையை ராமரை பரிசாக கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு விபீஷணன் லங்கைக்கு போகும்போது காவிரி ஆற்றில் குளிக்க நினைக்கிறாரு. குளிக்கும் பொழுது அங்கே இடையன் ரூபத்தில் இருந்த விநாயகர் கையில் அந்த சிலையை கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோன்றாரு. அவர் குளிச்சுட்டு வர சற்று காலதாமதம் ஆன உடனேயே விநாயகர் அந்த சிலையை கீழே வச்சிடுறாரு. அந்த இடையன் ரூபத்தில் இருக்கும் பொழுது அவரை துரத்திக்கிட்டே அவர் கோபமாக போகும் பொழுது அதுதான் உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோவில். அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிலை கிடுகிடுன்னு வளர்ந்துருந்து விபீஷனில் அந்த சிலையை தூக்க முடியல. அப்போ ஒரு அசிரீரி கேட்குது, விபீஷனா நான் இங்கே தான் இருக்க ஆசைப்படுறேன், உன்னுடைய லங்கையை பார்த்து தான் நான் தெற்கு பக்கமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தர்மவர்ம சோழனால் கட்டப்படுது. காவிரியில் வரக்கூடிய வெள்ளத்தினால இந்த கோயில் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கிளி மரத்தில் மந்திரம் ஓதும் பொழுது அதை பார்த்த சோழ ராஜா ஒருத்தர் அந்த இடத்த நோண்டி பார்க்கும் பொழுது அங்கே கோயில் கிடைக்குது. அதை திரும்ப ஒரு புனர் அமைக்கிறார். அவர் கிளிச்சோழன் சொல்கிறாங்க. மேலும் சோழர்கள், பாண்டியர்கள், ஹோசியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகளால் இந்த கோயில் புனரமைக்கப்படுது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா ராமானுஜருடைய உடல் 900 வருஷமாக பச்சை கற்பூரம் போட்டு பாதுகாக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கம்பராமாயண மண்டபத்தில் கம்பருடைய ராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டு நரசிம்மூர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் இறைவனையே நினச்சி இங்கே இறைவன் கூட ஐக்கியமாறாங்க. சுல்தான்கள் தில்லி சுல்தான் இந்த கோயில் சூறையாடுறாங்க. அந்த சுல்தான்களுடைய சேர்ந்த ஒரு சுல்தானுடைய மகள் இறைவனையே நினச்சி அவங்களும் இங்கே இறைவன் கூட ஐக்கியமாறாங்க. அவங்கள துலுக்க நாச்சியார் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வரை வணங்கினாக்கா துஷ்ட சக்திகள்லாம் விலகும், நோய் நொடிகள்லாம் போகும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு தங்க பவனி உலா வருவாங்க. இங்கே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம். கருடாழ்வார் ரொம்ப பெரியவர். இங்கே மக்களே இறைவனை போய் தரிசித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.